அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிட். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டாக இருக்குது. இது நமக்கு பர்டிகுலர் சென்னை ஹெச்ஆர் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கம்பெனியோட ஹெச்ஆரை நமக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரையெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ஜெண்டர் அப்ளை பண்ணலாம், எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுன்னு கிளியர் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க என்ன மாதிரி டைப்பில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா பெர்மனன்ட் பேசிஸில் தான் இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்ன டெசிக்னேஷனுக்குன்னு பார்த்தோன்னா டிரைவர்ன்ற டெசிக்னேஷனுக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ டிரைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை அதுக்கு கீழே படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு 2 வருஷத்துலேருந்து 6 வருஷம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் வேணும். கண்டிப்பாக அவங்க 2 வருஷமாவது டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க மேண்டட்டரியாக வைக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21லேருந்து 50க்குள்ளே எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க சேலரி பேக்கேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னா மினிமம் 20,000 கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 25,000 கொடுக்குறாங்க. இது மந்த்லி சேலரியா அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டும் அகாமடேஷனும் அவங்களே கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப்பும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் ஸ்கில்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னா டிரைவிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த ஜெண்டர் அப்ளை பண்ணலாம்? கண்டிப்பாக மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த வேகன்சி எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்குது. பர்டிகுலராக சென்னையில் 10 வேகன்சி வேணும் அப்படின்ற மாதிரியும், கோயம்புத்தூரில் 5 வேகன்சி வேணும், ஈரோட்டில் 2, கள்ளக்குறிச்சி 2, மதுரை 2, ராமநாதபுரம் 2, சேலம் 2, தஞ்சாவூர் 2, தேனி 2, திருச்சிராப்பள்ளி 2, திருநெல்வேலியில் 2, திருப்பூர் 2, வேலூர் 2, விருதுநகரில் 1. மேஜராக அவங்களுக்கு சென்னையிலேயும் கோயம்புத்தூர்லேயும் தான் பல்க் வேகன்சி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இயர் ஆஃப் பாசிங்லாம் அப்படியே ஒன்று அவங்க கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு அந்த ஏஜும் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்சாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்கா சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கே சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹெச்ஆரோடைய மெயிலோடையும் கான்டாக்ட் நம்பரும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், எப்போ இன்டர்வியூன்றது ஃபோன்லேயே கிளியராக கேட்டுட்டு அவங்க சொல்கிற டேட்டுக்கு கரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு வேலையுடன் திரும்பி வாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.